என்ன மாஸ்டர், வீட்டு வேலை எவ்வளவு முடிஞ்சிருக்கு? படி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வாரம் முடிச்சிடலான்னு மேஸ்திரி சொல்லிருக்காரு. ஆஹா, அப்ப வேலை செம்ம ஸ்பீடா நடக்குது போல. ஆ, மேல கான்கிரீட் போடுறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். கண்டிப்பா. நாளைக்கு இங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. முடிஞ்சதுமே பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடலாம். சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க மாஸ்டர். ஆசிக்கு எப்போ வரான்? 2 மாசத்துல வரேன் இருக்கான். அதுக்குள்ள வீட்டை கட்டி முடிச்சாகணும். தீபாவளி நெருங்கிட்டு இருக்குல்ல. இருக்கு, அதுல அரசியல் இருக்கு. அதனால தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல என்ன அரசியல்? சும்மா எதையா சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் கேட்டதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னத்த நீங்க கேட்டீங்க? என்ன நீங்க பேசுறீங்க? ஆனா அந்த ஒரு தீவிரம் கவர்மெண்ட் கொடுங்க. மாதிரி 1 வருஷம் ஆச்சு. அப்படி அமெரிக்காக்காரங்க என்னத்த மாத்திட்டாங்க? ஈராக்குங்கிற ஒரு நாட்டையே நாசம் பண்ணிட்டானுங்க. அப்ப ஈராக்ல இப்ப என்ன பிரச்சனை? ஒரு குழப்பமும் இல்ல. அங்க ஒரு உதவாக்கரைய பிரைம் மினிஸ்டரா போட்டு இவனுங்க அரசாங்கம் பண்றாங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சதாம் ஹுசைனை தூக்குல போட்டது இவனுங்க தான். அது கரெக்ட். அமெரிக்காவை எதிர்க்கிற ஒரே ஒரு ஆளு அது சதாம் ஹுசைன் தான். அதானே. இதோ கவிஞர், அதனாலதான் அவர் கூட உயிரோட விட்டு வைக்கல. இந்த கொரியாக்கும் சைனாக்கும் பிரச்சனை இருக்குல்ல, இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட பிரச்சனை இருக்குல்ல. இந்த அமெரிக்காக்காரனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா ஈராக்குக்கும் ஈரானுக்கும் ஏதாவது பிரச்சனைனா மட்டும் அமெரிக்காக்கார சொந்த பிரச்சனை மாதிரி தலையிடுறான். யூஎஸ் காரங்க ஈராக்குக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் அவங்கள அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அது யாருக்கும் புரிவதில்லை. ஏன் தங்க கவிஞர் இத தமிழ்ல மொழிபெயர்த்து எங்க எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? அது என்னன்னு காரணம் தெரிஞ்சதுனால தான் சதாம் ஹுசேன் யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்டாரு. உடனே யுஎஸ்ஏ அவரை கொலை பண்ணிட்டாங்க. நான் இப்ப எழுதிட்டு இருக்கிற கடும் வெப்பத்தில் குளிர்காயும் அரசாங்கங்கிற புத்தகத்துல இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாவே எழுதி வச்சிருக்கிறேன். முடிஞ்சா நீங்க அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் படிச்சு பாருங்க. போலவரே, எங்களுக்கு இந்த தெலுங்கெல்லாம் தெரியாது. அது தமிழ் தாண்டா முட்டாள். இங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் யாருக்கும் அறிவு இல்லைங்கிறதா மறுக்க முடியாத உண்மை. ஆமா மாஸ்டர், அந்த அமெரிக்காக்காரங்களுக்கு என்னதான் பிரச்சனையா? அதான் கொரியாலையும் சைனாலையும் இல்லாத ஒண்ணு ஈரான், ஈராக், குவைத்துல அது இருக்கு. அது கிடைச்சாதான் அமெரிக்கக்காரன் வண்டி ஓடும். என்னைய சொன்ன அது உண்மைதான். அப்புறம் இந்தியா, பாகிஸ்தான் அதே மாதிரி மத்த நாடுகளுக்குள்ள யுத்தம் நடந்தா அதுல அவங்களுக்கு நல்லது இருக்கு. யுத்தம் நடந்தா மட்டும்தான் அவங்க தயாரிக்கிற வெடி மருந்தையும் போர் விமானங்களையும் விற்க முடியும். அதாவது இந்து முஸ்லிம் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது அமெரிக்கக்காரனுக்கு கொண்டாட்டமா இருக்கும். முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கிற குவைத்த முஸ்லிம் நாடாக்கி ஈராக் ஆக்கிரமிக்கிறது அமெரிக்கக்காரன் நோக்கமா இருக்கு. இது எதுவுமே தெரியாம ஜாதி மதம்னு நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாவறோம். அல்லான்னு கூப்பிட்டாலும் கிருஷ்ணானு கூப்பிட்டாலும் கர்த்தரன்னு அழைச்சாலும் பதில் சொல்ல போறது ஒரே ஒரு ஆள் தான். பேசினதுல நேரம் போனது தெரியல. இந்த வீட்டு வேலை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா சைனி கையில கிடைக்கிற இந்த மீன் குழம்பு கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்படுவேன். அதுக்கு என்ன மேஸ்திரி, மீன் வேணும்னா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வாங்க. இதுல என்ன இருக்கு? பாத்திரம்லாம் வீட்டுக்கு வரும்போது கொண்டு வந்துருங்க. நான் இப்ப கடைக்கு போறேன் சார். சரி. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மாஸ்டர், இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு. அவ எனக்கு பொண்ணு மாதிரி தான். 4 பேர் வேலையை அவ ஒருத்தியே பாப்பா. பாவம். எப்படியெல்லாம் வாழ்ந்த பொண்ணு. இப்ப பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரியுமா, அவ ஸ்கூலுக்கு பென்ஸ் கார்ல தான் வருவா. அதே நேரம் நல்லாவும் படிப்பா. உனக்கு தெரியுமா, அவ காலேஜ் படிக்கிறப்போ என் பையன் அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே அவ என்கிட்ட தான் முதல்ல ஓடி வந்தா. ஆஷிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பொண்ணா ஏத்துப்பீங்களான்னு கேட்டா. அன்னையிலிருந்து அவளை என் பொண்ணா தான் பாக்குறேன். ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சு 4 நாளுக்கு அப்புறம் அவ அப்பாட்ட இருந்து லெட்டர் வந்தது. இனிமே எனக்கு பொண்ணே இல்லைன்னும் அவளுக்கு சேர வேண்டிய சொத்து பூராவும் சர்ச்சுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அத படிச்சப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா அவ அந்த லெட்டரை படிச்சதும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த சிரிப்புல எந்த அளவுக்கு வேதனை இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க அப்பா மேல எந்த கோவமும் இல்லை. யாருக்கா இருந்தாலும் அந்த கோவம் இருக்கும்ல. பெத்த பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது, அதுவும் வேற மதத்துக்காரனோட. இவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கண்டிப்பா ஒரு மனசு மாறும். நானும் அதை பார்க்க தான் போறேன். அதுக்காகவே இந்த வீட்டை நான் நல்லா கட்ட ஆசைப்படுறேன். எல்லாம் சரியாயிடும் மாஸ்டர். ஆசிக்கு திரும்பி வந்து ஒரு நல்ல பிசினஸ் தொடங்கி நல்லா செட்டில் ஆகும்போது எல்லாம் சரியாயிடும் மாஸ்டர். இன்ஷா அல்லாஹ். மாஸ்டர். வாங்க மாஸ்டர். ஆசிக்கு என்ன சொல்றா மாஸ்டர்?
கூப்பிட்டானா? முந்தானால ஃபோன் பண்ணா. நல்லா இருக்கேன்னா. எப்போ வரானாமா? வேலை செய்யற இடத்துல லீவு கிடைக்கலையா? இருந்தாலும் இந்த ஆப்கானிஸ்தான் சொல்லும்போது பயமா தான் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நியூஸ் ஒன்று கேட்டேன். பாம் வைக்கிறாங்களாமா, சுட்டு கொல்றானுங்களாமா. அது எப்பவும் நடக்கிறது தானே. இந்த பாம் வைக்கிறது, துப்பாக்கி சுடுறதுலாம் தீவிரவாதிகளுக்கு வெறும் பொழுதுபோக்கு தானே. உலகத்துல எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. ஆஷிக் வேலை பார்க்குற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. பெரிய செக்யூரிட்டி உள்ள கம்பெனி அது. அதோட 2000 பேருக்கு மேல அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி நல்லா இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. இன்னும் 2 மாசத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா போதும். லீவு முடிஞ்சு திரும்பி போறது பஹ்ரைனுக்கு தான். இருந்தாலும் ஆசைக்கு அங்க ரொம்ப நாள் இருக்க வேணாம்னு சொல்லுங்க. இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. அப்படி பயந்துகிட்டே அந்த ஊர்ல வாழ முடியாது பாத்தீங்களா. நம்ம நாடு மாதிரி அது பாதுகாப்பா இருக்காது இல்ல. நியூஸ் பேப்பரை திறந்தாலே அந்த செய்தி தான். பரமா, ஒரு 4 மசாலாவோட பார்சல் பண்ணு. வீட்டுக்கு போனா பேர முதல்ல இதான் கேட்பான். எழுதிக்க. வீட்டு வேலை ஆரம்பிச்சதுல பணத்துக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மாஸ்டர், நீங்க இப்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அது அப்படிதான் பரமா. வீடு கல்யாணம்னு வர்றப்போ பணம் அதிகமா தான் செலவாகும். அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். அது இல்ல மாஸ்டர், பொண்ணு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன். இப்ப திருப்பி தரவும் முடியல. அதை நீ கொடுத்தாலும் அதை வச்சு வீட்டு வேலை முடிக்க முடியாது. நீ கவலைப்படாத பரமா, எல்லாத்துக்கும் அந்த இறைவன் வழிய விடுவாரு. வர்ட்டா? என்ன சேட்டா வெளியே நின்னுக்கிட்டு இருக்க? வா, வந்து ஒரு சாய போடு. சீக்கிரம் வா. அட, என்ன யாரையுமே காணோம். அம்மா, இந்த எலிஃபண்ட்டுக்கு எத்தனை எலும்பு இருக்கு? எனக்கு எப்பரா தெரியும்? யானையோட எலும்பு என்றதா என்னோட வேலை. நீ சார் கிட்ட கேளு. பின்ன உங்களுக்கு வேற என்ன தெரியும்? தாத்தா, இந்த எலிஃபண்ட்டுக்கு எத்தனை எலும்பு இருக்கு? யானைக்கு எத்தனை எலும்பு இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா எலிஃபண்ட்ல ஒரு ஆண்ட் இருக்கு. ELEPHANT. தாத்தா ஆன்சர் பண்றாங்க பாருங்க. எலிஃபண்ட்ல ஒரு ஆண்ட் இருக்காமா. டேய், மத்ததெல்லாம் எங்க போச்சு? மாஸ்டர், தொடச்சு இருக்கிற பெயிண்ட் எல்லாம் போயிடும் போல இருக்க. இது எனக்கு பழகி போச்சு. வா, உள்ள போய் பேசலாம். நானே எங்க வரலான்னு தான் பார்த்தேன். ஆஹா. மாஸ்டர், நாளைக்கு வேலைக்கு கம்பியும் சிமெண்ட்டும் தேவைப்படும். வேலையை நிறுத்திட்டோன்னா அப்புறம் ஆளுங்க திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். கொஞ்ச நாளா என்ன ரொம்ப படுத்து எடுக்க. இப்பதானே கைக்கு மாட்டிருக்க. உனக்கு என்ன பண்ற பாரு. இன்னையோட உன் கதை க்ளோஸ். சார், கொஞ்சம் இங்க வாங்க. என்னாச்சு? இன்னைக்கு நீ என்ன ஆகுறன்னு பாரு. இந்தாங்க. கொஞ்ச நாளா என்ன தொந்தரவு பண்ணுது. நீ எதுக்கு இங்க பயமுறுத்திக்கிட்டு இருக்க? சமையல் கட்டுக்குள்ள போகாதன்னு உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஆஹா, அப்படின்னா இவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இவன் நம்ம தோட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறவன் தானே. ஹம். என்னதான் இருந்தாலும் கொல்ல வேண்டாம். ஹம். மேஸ்திரி, நீங்க போற வழியில வயல்ல வெளியே விட்டுருங்க. ஆமா சார், நம்மளோட புது வீட்ல இதுங்களுக்கும் ஒரு ரூம் கட்டிடலாம்ல? நம்மள மாதிரியே மத்த எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமியில வாழறதுக்கு உரிமை இருக்கு. உயிரை கொடுத்த அந்த இறைவனுக்கு மட்டும்தான் அதை எடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. தெய்வத்துக்கு முன்னாடி எல்லா உயிரினங்களும் ஒண்ணுதான். இதுக்கு 2 பல்லு. நீங்க சொல்றதா மாஸ்டர் சரி, கரெக்டா இருக்கும். என்ன மேஸ்திரி, இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இன்னும் புரியல, ஆனா மாஸ்டர் பாடினதுனால கரெக்டா தான் இருக்கும். பொழைச்சுப்பீங்க. ஏய், போய் படிங்க. மேஸ்திரி, நீங்க போற வழியில வயல்வெளியில திறந்து விட்டுருக்க. எங்கேயாவது அது போக்குல வாழ்ந்துட்டு போட்டோம். ஓ, நீங்க போய் கம்பி சிமெண்ட்டுக்கும் ஆர்டர் கொடுங்க. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன். அது அடுத்த வாரம் கூட கொடுக்கலாம். நீங்க சும்மா டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்லிக்கிறேன். இந்தாங்க மேஸ்திரி, டீ கொஞ்சம் குடிங்க. குடுமா. அப்புறம் இந்த எலிய நானே வயல்வெளியில கொண்டு போய் விட்டுறேன். சரி. இந்த பொண்ணே ஏன் அக்கவுண்ட்ல ஏறட்டும். ஏய், ஸ்கூலுக்கு போகணும்ல, ரெடியாக. பாப்பா, இங்க வா ஒரு நிமிஷம். பாப்பா,
For more updates, like, comment, subscribe to our channel.